கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை வேலியடைத்து நம்முடைய இருதயங்களில் அவருடைய பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய அச்சாரம் அது மிகவும் வல்லமையுள்ளது. அந்த ஆவி நம்மை ஒரு நாளும் முறிந்து போக பண்ணாது. நம்மை எப்பொழுதும் அது பாதுகாக்கும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நம் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் நிலைத்து காணப்படுவோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடி நம்முடைய செயலிலும் சொல்லிலும் நம் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த ஆவியானவர் நம்மை சரியான வழியில் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனாகிய கரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் கடந்து செல்வோம். இந்த உலகத்தில் நம் கண்ணுக்கு தெரியாத அத்தனை தீமைகளில் நின்று தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து கொள்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.